அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் உருகுனதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 பூண்டு, ஒரு இஞ்சி, அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளி இல்லை அப்படின்னா சின்ன தக்காளினா 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வரணுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் உருகுனது ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 6 முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு அடித்து அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி பருப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகும். அதே மாதிரி வேக வைக்கும்போதும் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. மசாலா லைட்டாக கொதித்து வரும்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டிருக்கிறங்காட்டி புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை நல்லா கசக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் இருந்தால் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்ல டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை 3-4 பேர்த்துக்கு சர்வ் பண்ணலாங்க. சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.